ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். இந்த ஒரு கிரீமை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட ஸ்கின்னை உங்களாலே நம்ப முடியாது. அந்த அளவுக்கு பிரைட்டா ஒயிட்டா மாத்திரும். உங்களோட ஃபேஸ் எவ்வளவு கருப்பா இருந்தாலும் இந்த ஒரு கிரீமை டெய்லி நைட்டு ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கொரியன் ஸ்கின் மாதிரி பளபளன்னு மின்னும். ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம வீட்டுல இருக்க ரெண்டு பொருள் மட்டும் இருந்தா போதும் இந்த கிரீமை ரெடி பண்ணிடலாம். நீங்களும் பளபளன்னு பிரைட்டா மாறணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டெய்லி சாப்பாடு பொங்குறதுக்கு அரிசி ஊற வைப்போம். அப்படி ஊற வைக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு தண்ணி வச்சு நல்லா அரிசியை கழுவி எடுத்துக்கோங்க. நான் சமைக்கிறதுக்கு தேவையான அரிசி எடுத்திருக்கிறேன். ஒரு தண்ணி வச்சு கழுவி எடுத்துட்டு இப்ப அந்த அரிசி முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்து அரிசியை கையால நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. களைஞ்சி எடுத்துட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். அரிசி களைஞ்ச தண்ணியில நிறைய சத்துக்கள் இருக்கு. அரிசி களைஞ்ச தண்ணிய நம்ம ஃபேஸ டெய்லி கழுவிட்டு வந்தாலே நம்ம ஃபேஸ் நல்லா பளபளன்னு மின்னும். அந்த அளவுக்கு முகத்துல ஒரு நல்ல பொலிவை கொடுக்கக்கூடியது இந்த அரிசி களைஞ்ச தண்ணி. கேரளா பெண்கள் எல்லாம் அரிசி களைஞ்ச தண்ணியில தான் ஃபேஸே கழுவுவாங்க. 1 மணி நேரம் அரிசி ஊறினதுக்கு அப்புறம் மறுபடியும் அரிசிய நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். எப்பவுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி அரிசிய 1/2 மணி நேரம் அப்படி இல்லைன்னா 1 மணி நேரம் ஊற வைப்போம். அந்த மாதிரி ஊற வைக்கிற தண்ணியை நீங்க எடுத்துக்கோங்க. அரிசிய நல்லா களைஞ்சி விட்டதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை மட்டும் இன்னொரு பாத்திரத்துல வடிச்சு எடுத்துக்கலாம். அரிசிய சமைக்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வடிச்சு எடுத்த தண்ணிய அப்படியே ஒரு மூடி போட்டு இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாம். சாப்பாட்டுக்கு பொங்குற அரிசியில தான் இப்படி செய்யணும்னு இல்ல. பச்சரிசி இருந்தா அதை கூட நீங்க இந்த மாதிரி ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணிய வடிச்சு எடுத்த தண்ணிய 1/2 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். 1/2 மணி நேரம் ஆயிருச்சுது. அந்த மேலோட்டமா இருக்கிற தண்ணிய இன்னொரு பாத்திரத்துல வடிச்சுக்கலாம். வடிக்கும் போது லாஸ்ட்ல மாவு மாதிரி இருக்கும். அதுதான் நமக்கு தேவை. இந்த மாவு மாதிரி இருக்கிறது நிறைய இருக்காது, கொஞ்சமா தான் இருக்கும். இதை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த தண்ணி தான் நம்ம ஃபேஸ நல்ல பளபளன்னு பிரைட்டா கொரியன் ஃபேஸ் மாதிரி மாத்தும். இந்த மாவு மாதிரி இருக்கிறத இன்னொரு பவுல்ல சேர்த்துக்கலாம். கொரியன் பீப்புள்லாம் இதை தான் யூஸ் பண்றாங்க. அதனாலதான் அவங்க ஃபேஸ் நல்லா ஒயிட்டா பளபளன்னு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கலரா அழகா இருக்கணும்னு ஆசையா இருக்கும். அதுக்காக நிறைய கிரீம் எல்லாம் அதிக காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதுல நிறைய கெமிக்கல் எல்லாம் இருக்கும். நம்ம வீட்லயே 2 பொருள் மட்டும் இருந்தா போதும், நம்மளே ரெடி பண்ணிடலாம். வடிச்சு எடுத்த இந்த மாவு கூட இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போறோம். கற்றாழை ஜெல்லு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் கடையில வாங்கின ரெடிமேட் ஜெல் தான் யூஸ் பண்றேன். நீங்க வீட்ல இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கோங்க. நீங்க ஃப்ரெஷ்ஷானது இருக்குதுன்னா அதை கூட சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான ஜெல் சேர்க்கும் போது கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே கடையில வாங்குற ஜெல்லு சேர்த்தோம் அப்படின்னா கடையில வாங்குற கிரீம் மாதிரியே இருக்கும். வீட்டுல இருக்க ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல்லு சேர்க்கும் போது லிக்யூடா இருக்கும். ஆலோவேரா ஜெல்லு சேர்க்கும் போது நம்மளோட ஃபேஸ் நல்லா பளபளன்னு இருக்கும். இது கூட விட்டமின் இ கேப்சூல் 2 சேர்த்துக்கலாம். முகத்துல உள்ள சுருக்கம் போகிறதுக்காக விட்டமின் இ கேப்சூல் அப்படியே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு முகத்துல உள்ள சுருக்கத்தை போக்குறதுக்கு இந்த இ கேப்சூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கரும் புள்ளிகள் இருந்தாலும் அதையும் அகற்றி கொடுக்கும். 2 சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். 2 நிமிஷத்துக்கு கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கிரீமா வந்துரும். நம்ம நல்லா அழகா பிரைட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பியூட்டி பார்லர்ல போய் 1000 கணக்குல செலவு பண்ணுவோம். இனிமேல் அந்த மாதிரி நீங்க செலவு பண்ணவே வேண்டாங்க. வீட்டுல இருக்கிற பொருளை வச்சே எவ்வளவு கருப்பா இருந்தாலும் நல்ல வெள்ளையா பிரைட்டா பளபளன்னு மாறிடலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க, நல்ல கிரீமா வந்திருக்குது. நம்ம கடையில வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரியே வந்திருக்குது. இப்ப இதை இன்னொரு பாக்ஸ்ல மாத்தி வச்சுக்கலாம். இந்த கிரீமை நீங்க ஒரு டைம் போடும் போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தொடர்ந்து 3 நாள் போட்டீங்க அப்படின்னா 100% நல்ல உங்க ஃபேஸ் க்ளோ கொடுக்கறத நீங்களே பாப்பீங்க. இந்த கிரீமை தான் கொரியன் மக்கள் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஒரு சின்ன பாக்ஸ் இருந்தா அதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வெளியில வச்சீங்கன்னா ஒரு 5 நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். இதுவே நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்க அப்படின்னா 1 மாசம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்க கருப்பா இருக்கிறீங்க, வெள்ளையா மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா உடனே இந்த கிரீமை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த கிரீம் பாக்குறதுக்கு எப்படி பளபளன்னு இருக்குதோ அதே மாதிரி உங்க ஃபேஸும் நல்லா பளபளன்னு மாறிடும். கழுத்து பகுதியில நிறைய பேருக்கு கருப்பா இருக்கும். இந்த கிரீமை தொடர்ந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கருப்பெல்லாம் போய் நல்லா கலரா மாறிடும். இந்த கிரீமை எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ நல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த கிரீமை நல்லா அப்ளை பண்ணிட்டு படுத்துக்கோங்க. மறுநாள் காலையில நீங்க எப்பவும் ஃபேஸ கழுவுற மாதிரி கழுவிட்டு
வந்தீங்க அப்படின்னா 3 நாளுக்குள்ள உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். நிறைய பேர் கேட்பீங்க பெண்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. அப்படி இல்ல, ஆண்களும் இதை யூஸ் பண்ணலாம். நான் இப்ப கையில அப்ளை பண்ணிட்டு காட்டுறேன். அப்ளை பண்ண கையுக்கும் அப்ளை பண்ணாத கையுக்கு இருக்கிற வித்தியாசத்தை நீங்களே பார்க்கலாம். அப்ளை பண்ண கை எவ்வளவு நல்லா பிரைட்டா பளபளன்னு இருக்குதுன்னு பாருங்க. அப்ளை பண்ணாத கை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இனிமே பியூட்டி பார்லர் போய் 1000 கணக்குல செலவும் செய்யாண்டாம். கடையில போய் 1000 கணக்குல கிரீம் காசு கொடுத்து வாங்கவும் வேண்டாம். நம்ம வீட்டுல இருக்கிற இந்த 2 பொருள் இருந்தா போதும். நம்ம வீட்டுல நம்மளே ரெடி பண்ணி நம்மளே அழகா மாத்திக்கலாம். உடனே இந்த கிரீமை செய்ய ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறதே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ எல்லாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கான இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.